அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் த கம்பவுண்ட் எஃபெக்ட் அண்ட் தென் ஹவ் வி கேன் டெரைவ் திஸ் கம்பவுண்ட் எஃபெக்ட். நம்ம கம்பவுண்ட் எஃபெக்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் இங்க. கம்பவுண்ட் எஃபெக்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. நான் கான்செப்ட் அதாவது ஒரு டயகிராம எக்ஸ்பிளைன் பண்றேன். Whenever the X-ray falling, X-ray of frequency H nu falling on low atomic number target. இங்க வந்து என்னன்னா ஒரு டார்கெட் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னா இட்ஸ் லோ. ஸோ லோ அட்டாமிக் நம்பர் டார்கெட் A is low. Then the scattered X-ray of energy H nu prime இந்த ஸ்கேட்டர் எக்ஸ்ரேஸ் வந்து எல்லா இடத்தையும் உங்களுக்கு எப்படின்னா ஸ்கேட்டர் ஆகும். இது ஒரு இடத்துல மட்டும் ஸ்கேட்டர் ஆகாது, எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகும். இதுக்கான எனர்ஜி ஹச் நியூ பிரைம் சொல்லுவோம். இதனுடைய வேவ் லென்த் என்னன்னா லாம்டா பிரைம். இதனுடைய வேவ் லென்த் இன்சிடென்ட் எக்ஸ்ரேயோட வேவ் லென்த் லாம்டா, ஜஸ்ட் லாம்டா நாட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஸ்கேட்டர் ஆகிற எக்ஸ்ரேயோட வேவ் லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் டூ வேவ் லென்த். ஒன்று வந்து என்னன்னா இன்சிடென்ட் வேவ் லென்த்தும் இதில் இருக்கும். அது என்னன்னா ஸ்கேட்டர் ஆகாத வர வேவ் லென்த் பிளஸ் ஸ்கேட்டர் ஆன வேவ் லென்த் லாம்டா பிரைம். இந்த ரெண்டு வேவ் லென்த் இருக்கும். அப்போ த லாம்டா பிரைம் இஸ் கிரேட்டர் தென் த லாம்டா. அந்த ஸ்கேட்டர் ஆன ரேடியேஷனோட வேவ் லென்த் ஆனது இன்சிடென்ட் ரேடியேஷனோட வேவ் லென்த்தை விட அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம என்ன ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் த டெஃபினிஷன் when X-ray or you can use a small X-ray incident on a low atomic number target the scattered X-ray have two component of wavelength. One is incident wavelength, the next one is wavelength higher than the incident one. One lambda is higher than incident one. This shift in wavelength தான் என்னன்னு சொல்லணும்னா the compound shift. This ஏன்னா உங்களுக்கு என்னன்னா ஹையர் வேவ்லென்த் கிடைக்கும், லோயர் வேவ்லென்த் அதில் இருக்கும். ஏன்னா ஸ்கேட்டர் ஆகாத ரேடியேஷன் ஒரிஜினல் வேவ்லென்த்தில் வரும், ஸ்கேட்டர் ஆன ரேடியேஷன் அதிகமான வேவ்லென்த்தில் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் இந்த வேவ்லென்த் தான் என்னன்னு சொல்லலாம் காம்பவுண்ட் ஷிஃப்ட். திஸ் ஷிஃப்ட் இன் wavelength is called compound shift. So this is called compound effect. This effect. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இமீடியட்டாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் ஸ்கேட்டரான ரேடியேஷனோட வேவ்லென்த் அதிகமாக இருக்கு? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே எக்ஸாம்பிள் வேணால் இதையே கூட எடுத்துக்கலாம். இந்த ரியலிட்டிக் சுச்சுவேஷன் நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே வந்து உங்களுடைய எக்ஸ்ரே ஃபோட்டான் வந்து என்ன செய்யணும்னா ஒரு டார்கெட் மேலே மோதுது. அந்த டார்கெட்டை வந்து என்ன செய்யணும்னா லோ அட்டாமிக் நம்பர், இதனுடைய இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு வைக்கணும் ஹச் நியூ. அப்படி மோதுறதால உங்களுக்கு என்னன்னா இந்த எக்ஸ்ரே வந்து சம் எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். எதுனா அது மோதுறதால. அப்படின்னா ஸ்கேட்டர்டு எக்ஸ்ரேவோட எனர்ஜி எப்படிங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த ஸ்கேட்டர்டு எக்ஸ்ரேவோட எனர்ஜி என்ன சொன்னால் அந்த ஃபோட்டானோட எனர்ஜி ஹச் நியூ பிரைம். அப்போ மீதி எனர்ஜி கம்மியாக, அதாவது மீதி எனர்ஜி எங்கே போயிருக்குன்னா இட் இஸ் கோஸ் ஹியர் த டார்கெட். அப்படின்னா டார்கெட் என்ன செய்யணும், இட் வில் மூவ் டு த அதர் டைரக்ஷன். இட் இஸ் ஹேவிங்
it will gain some kinetic energy. அது எப்படி ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் சொன்னா ஈக்குவல் டு mc ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ அப்படின்னா h nu prime the scattered energy h nu prime scattered energy is less than the incident energy of the photon. அப்படின்னா h கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா the nu prime is less than nu. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரிலேஷன் என்னதுன்னா நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா, அதாவது ஃப்ரீக்வன்சி டைம் வேவ் லென்த் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த லைட். அந்த வேவ் லென்த் ஒன் சைடு தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இட்ஸ் நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இட்ஸ் சி ஓவர் லேம்டா பிரைம் லெஸ் தேன் சி ஓவர் லேம்டா. இதை ஜஸ்ட் நீங்கள் சி வெலாசிட்டி ஆஃப் த லைட் கான்ஸ்டன்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போனா 1 ஓவர் லேம்டா பிரைம் இஸ் லெஸ் தேன் 1 பை லேம்டா. another way இதை எப்படி சொல்லலாம், the lambda prime is greater than lambda. அப்போனா the scattered எக்ஸ்ரேயோட எனர்ஜி குறைஞ்சதுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா எது அதிகமாக இருக்குன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்கு. எதை விட அதிகமாக இருக்குன்னா the incidence எக்ஸ்ரேயோட வேவ் லென்த்தை விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஷிஃப்ட் இந்த சேஞ்ச் இன் வேவ் லென்த் தான் என்னன்னு சொன்னால் காம்ப்டான் வேவ் லென்த் ஆர் காம்ப்டான் ஷிஃப்ட். அதை யூஸ்வலாக எப்படி சொல்லணும்னா லேம்டா பிரைம் மைனஸ் லேம்டா, இல்லைன்னா என்ன சொல்லணும்னா டெல்டா லேம்டா. நம்மளுடைய மெயின் எய்ம் காம்ப்டான் எஃபெக்ட்ல என்னன்னா we need to find what is a delta lambda. So just we got to look at what is a delta lambda. So this is the thing we are going to discuss today in the Compton effect. First நாம் என்ன செய்யணும்னா we have to give the proper picture Compton effect derivation. So இங்க என்ன எழுதிக்கலாம்னா Compton effect derivation எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கம்ப்ளீட் பிக்சரை ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா எக்ஸ்ரே வந்து வருது, எக்ஸ்ரே ஃபோட்டான். அது எங்கே போகுதுன்னா அதனுடைய எனர்ஜி என்னன்னு சொன்னால் ஹச் நியூ. என்னுடைய மொமெண்டம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு ஆல்ரெடி எனர்ஜி ஆஃப் த ரேடியேஷன் ஈக்குவல் டு பிசி, அதாவது ரிலேட்டிவிட்டி தியரியிலேருந்து இதை சொல்லலாம். நமக்கு எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான், அதாவது அந்த ரேடியேஷன் ஆர் ஃபோட்டான் என்னன்னு சொல்லணும் h nu ன்னு சொல்லுவோம். இட்ஸ் ஈக்குவல் டு pc. வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான் ஆர் ரேடியேஷன் கேட்டால் h nu பை c. இந்த குவாண்டம் பிக்சரில் என்ன சொல்லுவோம்னா ஃபோட்டான் சொல்லுவோம் ரேடியேஷனை. கிளாசிக்கல் பிக்சரில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்னா த ரேடியேஷன் ஆர் கிளாசிக்கல் வேவ். அப்புறம் வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் த திஸ் இன்சிடென்ட் ஃபோட்டான்னா h nu பை c. திஸ் இஸ் த மொமெண்டம், திஸ் இஸ் த எனர்ஜி. இது எது மேலே மோதுன்னா இட் வில் ஜஸ்ட் ஃபால் ஆன் த டார்கெட் low atomic number target. Initially இது எதில் இருக்குன்னா it's just sitting at rest. அப்படின்னா it is having rest mass energy. மோதன பிறகு என்ன ஆகுனா it will get scattered. அந்த photon என்ன செய்யணும் it will get scattered. அதனுடைய எனர்ஜி என்ன வரும்னா it's now h nu prime. What is the momentumனா h nu prime by c. ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த அந்த மீதி கம்மியான எனர்ஜி எங்கே போகும், அதாவது அந்த ஸ்கேட்டர்ட் எனர்ஜி கம்மின்னு சொன்னோம் காம்ப்டான் எஃபெக்ட்ல. அப்படி கம்மியான எனர்ஜி எதுக்கு போகும்னா இதுக்கு போகும். அதனால இது என்ன செய்யணும் இட் வில் ஜஸ்ட் மூவ் இந்த அதர் வே டைரக்ஷன். நான் இது என்னன்னா 2Dல தான் காமிச்சிருக்கேன். இது மொமெண்டம் எவ்வளோ மொமெண்டத்தில் மூவ் ஆகும்னா எம்பி. வாட் இஸ் எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா எம்சி ஸ்கொயர் அக்கார்டிங் டு த ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன். திஸ் இஸ் த மொமெண்டம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய கோஆர்டினேட் ஆக்சிஸை இதை வந்து ஒய் ஆக்சிஸ் ஸ்மால் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்னா ஃபோட்டான் மூவ் ஆகுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆன பிறகு ரெண்டும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் என்னென்னா போகுது வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம். நான் ஒயிட் கலர் ட்ரா பண்ணிக்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸ். திஸ் இஸ் கால்ட் த ஒய் ஆக்சிஸ். இப்போது அந்த ஃபோட்டான் எவ்வளோ ஆங்கிளில் மூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். டீட்டாங்கிற ஆங்கிளில் இந்த பார்ட்டிக்கல் அந்த ரெஸ்ட்ல இருந்த பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆன பிறகு எவ்வளோ ஆங்கிளில் மூவ் ஆகுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பைங்கிற இதில் மூவ் ஆகுது. திஸ் இஸ் அ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஃபைன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இட் இஸ் ஹேவிங் டூ காம்பனண்ட். அந்த ஸ்கேட்டரான ரேடியேஷனும் சரி, அதே போல் ஸ்கேட்டரான உங்களுக்கு என்னென்னா இந்த ஃபோட்டான் அஸ் வெல் அஸ் இந்த பார்ட்டிக்கலும் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மொமெண்டம் என்னன்னு சொல்லணும்னா எம்பி cos phi. ஏன் மொமெண்டத்துக்கு மட்டும் காம்பனண்டாக பிரிக்கிறோம் இட் இஸ் ஹேவிங் தட் டைரக்ஷன். மொமெண்டம்
is having the velocity p equal to m ன்னு சொல்லுவோம். It is velocity having the particular direction. அதனால தான் இதை ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறோம். பட் எனர்ஜி நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ வி கான் டூ த செப்பரேஷன் இந்த எனர்ஜி. அதனுடைய ஒய் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ்ங்கிறதால என்ன சொல்லணும்னா மைனஸ் எம்வி சைன் பை. அதுபோல் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப் த ரேடியேஷன் என்னன்னு சொல்லணும்னா மொமெண்டம் எதுன்னு சொல்லலாம் ஹச் நியூ பிரைம் பை சி. ஆனால் எக்ஸ் காம்பனண்ட் என்ன சொல்லலாம் ஹச் நியூ பிரைம் பை சி காஸ் டீட்டா. ஒய் காம்பனண்ட் ஆஃப் த மொமெண்டம் என்னன்னு சொல்லலாம் அதே தான் வரும் ஹச் நியூ பிரைம் பை சி பட் த component it's sin theta. This is the y component of the momentum. This is the y component of the momentum of the particle after the radiation getting scattered. அப்படின்னா இங்க வந்து என்ன செய்யணும்னா ரெண்டு கன்சர்வேஷன்லாம் நமக்கு ப்ளே ஆகும். ஒன்று இஸ் எனர்ஜி கன்சர்வேஷன், the next one is the momentum conservation. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் நடந்தாலும் before the collision the energy whatever the amount of energy is equal to after the collision, that is energy conservation. Before the collision, what is the momentum? That will be equal to the after the collision, what is the momentum? That is momentum conservation. First, நான் என்ன செய்யணும்னா what is the energy conservation in this process? Energy conservation என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நமக்கு என்னன்னா ரெண்டு இது கேட்டகரியா இருக்கு. ஒன்று வந்து பிஃபோர் கொலிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கொலிஷன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் த கொலிஷன், ரெண்டு ப்ராசஸாக இருக்கு. ஸோ பிஃபோர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ரேடியேஷன்? ஸோ எனர்ஜி ஆஃப் த radiation is equal to simply it's h nu. அதே வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள்? ஏன்னா பிஃபோர் கொலிஷன் பார்ட்டிகிள் நம்ம லோ அட்டாமிக் வெயிட் இருக்க அந்த பார்ட்டிகிள் குவாண்டம் பார்ட்டிகிள் என்னன்னா ரெஸ்ட்ல இருக்குன்னு சொன்னோம். So that energy of the particle, that or target, energy of the target, ஏன்னா அது டார்கெட்டுங்கிறதால டார்கெட் நினைச்சுக்கலாம். எனர்ஜி ஆஃப் த டார்கெட் is equal to 0. So this is the before collision, the total energy of the whole system. Now what is the after the collision? The energy of the system. இங்கே போட்டுக்கலாம் போடு. So after the collision, so after the collision என்னன்னு பார்த்தீங்கன்னா the energy of the photon. Photon it will be equal to என்ன சொல்லலாம் h nu prime or energy of the radiation. இங்கே radiation சொல்லிருக்கேன், photon classical picture radiation சொல்லிக்கலாம், quantum picture photon சொல்லிருக்கேன், doesn't matter. நீங்க ஒரு photon ஒரு particle அங்க இருக்குன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா you can use the word one photon. So next பார்த்தீங்கன்னா energy of the quantum particle. ஏன்னா இப்போ மோதின பிறகு அது மூவ் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் this is moving in this particular direction at an angle pi with respect to the x-axis. So energy of the particle according to the Einstein mass energy relation it will be equal to mc square. So now what is the energy conservation tells us means therefore total energy before collision is equal to total energy after the collision. So before collision பார்த்தீங்கன்னா this is energy conservation. Before collision பார்த்தீங்கன்னா h nu plus 0 இதுதான் before collision, the total energy of the system. இங்க சிஸ்டம்ங்கிறத என்ன சொல்லணும்னா the photon, the particle, that is the system. After the energy, total energy after the collision பார்த்தீங்கன்னா the photon energy h nu prime or the radiation energy plus mc square. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா mc square மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இதை ஒரு சைடு ஓட்டலாம். அப்படின்னா mc square equal to h nu minus h nu prime. ஸோ அப்படின்னா mc square equal to h மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா nu minus nu prime. This is a
energy conservation equation gives us. This is how you can take this as the first equation. இப்போ என்னன்னா next conservation, the momentum conservation. இந்த first derivation வச்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது derivation. Momentum conservation என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எப்பவுமே என்ன செய்யணும், பிஃபோர் கொலிஷன் வாட் இஸ் த மொமெண்டம் கன்சர்வேஷன். ஸோ யூ கேன் டேக் திஸ் ஏ பிஃபோர் கொலிஷன்ஸ். ஸோ இங்கே பிஃபோர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ரேடியேஷன் போகுது. நான் இந்த ஒயிட் கலரில் ரேட் ஆன் பண்ணிக்கலாம். அதோடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் h nu divided by c. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கு அந்த பார்ட்டிகல். அதோடைய வெலாசிட்டி 0. ஸோ மொமெண்டம் என்ன சொல்லணும் 0. இதான் நான் அப்சர்வ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா y x டைரக்ஷன். ஏன்னா மொமெண்டத்தை வந்து என்னன்னா எக்ஸ் காம்பனண்டாகவும் பிரிக்கலாம், ஒய் காம்பனண்டாகவும் பிரிக்கலாம். இட் இஸ் ஹேவிங் த டைரக்ஷன். அதனால தான் ஆஃப்டர் த கொலிஷன் நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா டீட்டாங்கிற ஆங்கிளை வச்சு காஸ் சைன் பிரித்தோம். அதே போல் காஸ் டீட்டா சைன் டீட்டா காஸ் பை சைன் பைன் பிரித்தோம். பிஃபோர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் தான் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ பிஃபோர் கொலிஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோம்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் momentum of the photon என்னன்னு பார்த்தீங்கன்னா just it's a radiation momentum h nu by c. So what is the momentum of the particle before the collision பார்த்தீங்கன்னா particle rest sitting இருக்கு. momentum of the particle equal to simply 0. along the y axis எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை before collision. ஏன்னா எல்லாமே x direction தான், அதாவது radiation x photon x direction ஆகுது, y direction there is no movement. So y axis ல என்ன சொல்லணும்னா the momentum of the photon equal to 0, then momentum of the particle also at 0. There is no movement. இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ற before collision the momentum. அதே போல after the collision what is the momentum? You can ask one question. After collision, after the collision உங்களுக்கு என்ன ஆகும்னா டார்கெட் இனிஷியலா இங்க இருந்தது, நான் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு போட்டேன்னா இந்த டைரக்ஷன்ல போகுது. இங்க எல்லாமே வீட்டெல்லாம் வச்சிருக்கோம். இதனுடைய மொமெண்டம் என்னன்னு சொன்னா mv. so v, this is the x axis, this is the y axis. அதனுடைய ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் அது மூவ் ஆயிட்டு இருக்குன்னா மொமெண்டத்தோட பைங்கிற ஆங்கிள். அதனால என்ன சொல்லணும், the x காம்பனன்ட் me cos பை, y காம்பனன்ட் நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதால இது வந்து என்னன்னா me sin பை சொல்லணும். இது பாசிட்டிவ் ஆக்சிஸ். அதே போல் ரேடியேஷன் எவ்வளோ மொமெண்டத்தோட போயிருக்குன்னா இட்ஸ் h nu prime by c. எவ்வளோ ஆங்கிள்னா டீட்டாங்கிற ஆங்கிள். அதனால எக்ஸ் காம்பனன்ட் என்னன்னு சொன்னா h nu prime by c cos theta. y காம்பனன்ட் என்னன்னு சொல்லணும்னா h nu prime by c sin theta. So this is the x and y component of the momentum after the collision. அப்படின்னா x along the x axis பார்த்தீங்கன்னா the momentum of the photon it will be equal to h nu prime by, இங்க பாருங்க h nu prime by c. இந்த காம்பனன்ட் என்னன்னா it's a cos theta. அதே momentum of the particle x axis ல எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா momentum of the particle it will be equal to me cos phi. இதான் the total momentum along the x direction after the system. அதே போல y axis ல, அதாவது y direction ல பார்த்தீங்கன்னா the momentum of the photon equal to உங்களுக்கு பார்த்தீங்கன்னா h nu prime by c
உங்களுக்கு என்ன வரும்னா sin theta. அதே போல the momentum of the particle எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா y directionல it's a negative y directionங்கிறதால ஏன்னா இது origin 0 மாதிரி வச்சுக்கிங்கன்னா it will move opposite direction to the y axis. So அதனால minus mv sin pi. So அப்படின்னா what is the momentum conservation? அழகா இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் ஏன்னா இங்க ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் கன்சர்வேஷன்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் மொமெண்டம் கன்சர்வேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல மொமெண்டம் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கொலிஷன் வாட் இஸ் இது என்னன்னா பிஎஃப்னு போட்டுறேன் பிஎஃப்சி பிஃபோர் கொலிஷன் வாட் இஸ் த மொமெண்டம் and the momentum is equal to total momentum is equal to AF after the AFC after the collision the momentum is the momentum conservation along the x axis. So இது வந்து என்னன்னா x direction இங்க முன்னாடி வந்து x கூட போட்டுருங்க. ஆனா before collision x direction momentum என்னன்னு பார்த்தீங்கன்னா h nu by c only the radiation momentum. Particle momentum பார்த்தீங்கன்னா 0 plus 0. This is the total momentum of the system before collision along the x direction. அதே after the collision what is the exact direction momentum h nu prime இதோ இங்க பாருங்க கீழ எழுதிருக்கேன் h nu prime by c cos theta plus the particle momentum mv cos pi. ஸோ அப்படின்னா நாம என்ன சொல்லலாம் h nu எல்லாத்தையும் c ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா h nu prime cos theta plus இங்க பாத்தீங்கன்னா mbc cos pi c ஆல் மல்டிப்ளை பண்ணா c கேன்சல் ஆகும் c ஆல் மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆகும் இத மல்டிப்ளை பண்ணா mbc cos pi அப்படினா என்ன சொல்லலாம் mbc cos pi மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த h nu prime இந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ் அப்பனா ஆல்ரெடி என்ன இருக்குனா h nu அந்த மைனஸ் h nu prime cos theta. So you can take this the equation number some 2. அதே போல பாத்தீங்கன்னா the y axis momentum conservation. ஸோ நான் இங்கே எழுதலாம் நான் அப்புறம் ஈஸியா இருக்கும் நம்ம ரிசல்ட்டை கூட எடுத்து அந்த டைரக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ y axis momentum conservation என்னன்னு பாத்தீங்கன்னா this y axis momentum conservation before collision ஒண்ணுமே கிடையாது. So நீங்க இது என்னன்னா y bfc before collision what is the momentum that is b equal to momentum maybe p that will be equal to the y axis afc after the collision what is the momentum this total momentum will be equal in the y direction. Before collision பாத்தீங்கன்னா it will be 0 plus 0 nothing. இங்க பாருங்க y axis after the collision பாத்தீங்கன்னா h nu prime by c sin theta minus mv sin pi. அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த mv sin pi லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா it will be plus ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 இருக்கு. ஸோ mv sin pi equal to h nu prime by c sin theta. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த c ஆல ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா mv sin pi mvc sin pi equal to h nu prime sin theta. Just you can take this is the equation number 3. இதுவரைனா உங்களுக்கு என்னன்னா அந்த தியரி டெவலப் பண்றது இனிமேட்டு என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆல்ஜிப்ரா தான். ஜஸ்ட் நான் சொல்றபடி பண்ணீங்கன்னா you will get the change in wavelength. நம்மளுடைய மெயின் எய்மே என்னன்னா what is the change in wavelength, what is the shift in wavelength தான் கண்டுபிடிக்கிறது மெயின் எய்ம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 2வையும் 3 ஸ்கொயர் பண்ணி கூட்டலாம். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா mvc cos pi இங்கே பார்த்தீங்கன்னா mvc sin pi ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரே ஒரு ப்ராசஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் கூட்டுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஒரு ஈக்குவேஷனில் mvc cos pi இன்னொரு ஈக்குவேஷனாக இருக்குன்னா mvc
sin pi. இதையும் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு of the third equation. It will be equal to right hand side பார்த்தீங்கன்னா இங்க செகண்ட் ஈக்குவேஷன் h nu minus h nu primes cos theta. இங்க பார்த்தீங்கன்னா h nu prime sin theta. அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா h nu minus h nu prime cos theta. அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா this is second equation. இது கூட கூட்டிக்கினா ரைட் ஹேண்ட் சைடு தேர்ட் ஈக்குவேஷன். ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா h nu prime sin theta whole square. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா m ஸ்கொயர் v ஸ்கொயர் c ஸ்கொயர். ஏன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் v ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்கும். அது காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். உள்ளார என்ன இருக்குன்னா cos ஸ்கொயர் பை, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் பை. இட் will be equal to, நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம். இட் will be good. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா h ஸ்கொயர் நியூ ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ளஸ் h ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுத்தையும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 h ஸ்கொயர் நியூ பிரைம் cos தீட்டா. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் h ஸ்கொயர் நியூ பிரைம் ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா ஃபைனலாக கிடைக்கிறது. இதில் வந்து பிரைம் விட்டுட்டேன். ஏன்னா இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos ஸ்கொயர் பை ப்ளஸ் sin ஸ்கொயர் பை இட் will be 1. உங்களுக்கு என்ன வரும்னா m ஸ்கொயர் c ஸ்கொயர் b ஸ்கொயர் அதுதான் வரும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர் நியூ ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் h ஸ்கொயர் நியூ பிரைம் ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா, h ஸ்கொயர் நியூ பிரைம் ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. அதில் வெளியில் என்ன எடுக்கலாம் h ஸ்கொயர் நியூ பிரைம் ஸ்கொயர். உள்ளார என்ன இருக்குன்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 2h ஸ்கொயர் நியூ பிரைம் cos தீட்டா. இது வந்து நியூ கிடையாது, இது b. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு m ஸ்கொயர் c ஸ்கொயர் v ஸ்கொயர், இது b. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா h ஸ்கொயர் நியூ ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா இட் will be equal to 1. அப்படின்னா என்ன வரும்னா h ஸ்கொயர் நியூ பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2h ஸ்கொயர் நியூ பிரைம் cos theta. We can take this is the equation number 4. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், we got to come to the equation number the first one நமக்கு என்னன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் கிடைச்சது. m c ஸ்கொயர் ஈக்குவல் டு h நியூ மைனஸ் நியூ பிரைம். ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இங்கே இதுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா நமக்கு the Einstein energy is equal to h நியூ மைனஸ் நியூ பிரைம். இது ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ அப்படின்னா ஸ்கொயர் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா m ஸ்கொயர் c பவர் 4 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா h ஸ்கொயர் நியூ மைனஸ் நியூ பிரைம் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் பண்ணால் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ யூ கேன் டேக் திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா யூ கேன் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் த ஈக்குவேஷன் 4 மைனஸ் 5. 4லேருந்து 5 என்ன செய்யணும் கழிக்கிறேன். கழிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கழிச்சு நான் என்ன செய்யணும், இட் வில் கிவ் fourth equation left hand side என்ன இருக்குன்னா m ஸ்கொயர் c ஸ்கொயர் b ஸ்கொயர், திஸ் இஸ் b மைனஸ் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்குன்னா m ஸ்கொயர் c பவர் 4. அதே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனில் h ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர் நியூ பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2h ஸ்கொயர் நியூ பிரைம் cos theta.
ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா மைனஸ் h ஸ்கொயர் நியூ மைனஸ் நியூ பிரைம் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து காமனாக நீங்கள் வெளியில் என்ன எடுக்கலாம்னா யூ கேன் டேக் த ரெஸ்ட் மாஸ் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஸ்கொயர். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரே ஒரு இது மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிட்டோம். ஐ வாண்ட் டு கரெக்ட் த மிஸ்டேக். இதில் வந்து என்ன செய்றீங்கன்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் செக் த எனர்ஜி பிஃபோர் த கொலிஷன். த எனர்ஜி ஆஃப் த டார்கெட் 0 கிடையாது. இது என்னன்னா இட்ஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி. ஏன்னா அது ரெஸ்ட் பொசிஷன் இருந்தாலும் த எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் 0. ஸோ தட் இஸ் m0c². அதுதான் நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்னா இங்கே 0க்கு பதிலாக என்ன வரும்னா m0c². ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா h நியூ மைனஸ் நியூ பிரைம் இந்த m0c² ரைட் ஹேண்ட் சைட் போனுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஈக்குவேஷன் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே தான் ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ யூ கட் டு ஜஸ்ட் கரெக்ட் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு என்ன வரும்னா இட் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் m0c². ஏன்னா இந்த ப்ளஸ், ஏன்னா இதை மட்டும் தான் ஒரு சைடு வச்சுக்கணும். h நியூ பிரைம் இந்த பக்கம் வந்து மைனஸ், ஆல்ரெடி இட் இஸ் ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது மட்டும் தான் நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யூ could catch this point. You can take this is the equation number 1. அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ரெஸ்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட் இருந்தால் the energy of the object suppose before collision அதனுடைய எனர்ஜி என்ன சொன்னால் it's a rest mass time the c². This is a rest mass energy of the quantum particle from the relativity Einstein mass energy relation அதை சொல்லுவோம். அப்புறம் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னா ப்ளஸ் இங்கே m0c². இப்போ என்னன்னா ஸ்கொயர் பண்ணும்போது we have to be careful. இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். அதே சேம் ப்ராசஸ் தான், பட் we have the extra term, that's it. So we can just cancel it. உங்களுக்கு என்ன வரும்னா த m²c⁴ ஈக்குவல் டு இதை என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணும் ஹோல் ஸ்கொயர். இதை வந்து ஏன்னு வச்சிங்கன்னா இது பின்னு வச்சிங்கன்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது a² அப்படின்னா என்னன்னா h² நியூ மைனஸ் நியூ பிரைம் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b². உங்களுக்கு என்னன்னா m0²c⁴ ப்ளஸ் 2ab 2h நியூ மைனஸ் நியூ பிரைம் m0c². இது 2ab. So this is the equation number 5. You can take this 5th one. இப்போ இந்த 4ல இருந்து அதே தான் போட போறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்னன்னா அந்த ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி இந்த எனர்ஜி கன்சர்வேஷனை மிஸ் பண்ணிட்டோம், அதை மட்டும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்னா சேம் ப்ராசஸ் என்ன வரணும் 4 மைனஸ் 5. 4லேருந்து 4th லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா m² c² v² மைனஸ் 5th லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா m² c⁴. 4th ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு h² நியூ ஸ்கொயர் ப்ளஸ் h² நியூ பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2h² நியூ பிரைம் cos theta மைனஸ் என்னன்னா எல்லா டேர்மும் மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே h² நியூ மைனஸ் நியூ பிரைம் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் m0²c⁴ மைனஸ் ஏன்னா 5th ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே மைனஸில் வரும், மைனஸ் சைடுக்கு காமன் போடுங்க நியூ மைனஸ் நியூ பிரைம் m0c². So this is the equation we are getting. இதில் இருந்து நம்ம என்ன செய்யணும்னா we can take the common term left hand side. என்னென்ன term வரும்னா m² காமன் வரும், c² காமன் வரும், உள்ளார என்ன இருக்குன்னா b² மைனஸ் c². இது மட்டும் இருக்கும். it will be equal to இதை கூட நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன h² நியூ ஸ்கொயர் h² நியூ பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2h² நியூ பிரைம் cos theta மைனஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நியூ மைனஸ் நியூ பிரைம் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா h² வெளியே இருக்கும்
a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் m நாட் ஸ்கொயர் c பவர் 4 மைனஸ் 2h நியூ மைனஸ் நியூ ப்ரைம் m நாட் c ஸ்கொயர். இதில் என்ன செய்யலைன்னா இந்த h ஸ்கொயர் நியூ ப்ரைம் ஸ்கொயர் h minus h square new prime square இது கேன்சல் பண்ணிடலாம். மேபி யூ கேன் சூஸ் a different color. இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் h ஸ்கொயர் நியூ ப்ரைம் ஸ்கொயர் இதுவும் இங்கே மைனஸ் h ஸ்கொயர் நியூ ப்ரைம் ஸ்கொயர் இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆஃப்டர் த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே ஒரு 2 ஸ்டெப் மட்டும் எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா m square c square b square minus c square is equal to right hand side என்ன இருக்குன்னா உங்களுக்கு minus 2h square new prime cos theta இங்க பார்த்தீங்கன்னா minus h square minus 2 new prime அப்பனா plus 2h square new prime minus m naught square c power 4 s we are right minus 2h new minus new prime m naught c square. So இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். m square c square b square minus c square is equal to இதில் வந்து என்ன காமனாக வெளியில் எடுக்கலாம்னா 2h நியூ ப்ரைம் வெளியில் எடுக்கலாம். ஸோ 2h ஸ்கொயர் வெளியில் எடுக்கலாம். நியூ ப்ரைம் வெளியில் எடுத்திங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா 1 மைனஸ் இந்த காஸ் தீட்டா வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா இங்கே மைனஸ் காஸ் தீட்டா இருக்கும். இங்கே ஜஸ்ட் அந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்தது 1 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேர்ம் என்ன இருக்குன்னா மைனஸ் m நாட் ஸ்கொயர் c பவர் 4 மைனஸ் 2h new minus new prime m naught c square. You can take this is the equation number 6. இப்போ என்ன செய்யறேன்னா from the next slide from the mass energy relativistic mass energy relation. So from the relativistic mass energy relation என்ன சொன்னா the mass of the object is equal to the rest mass divided by square root of 1 by v square by c square. எந்த ஒரு part object it's to be moving nearly equal to the velocity of the light, then the actual mass is equal to the rest mass divided by this value. அப்படின்னா என்ன செய்யலாம்னா you can just slightly modify this one m naught divided by square root of உள்ளார cross multiply பண்ணீங்கன்னா c square minus v square by c square. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா m ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணால் m நாட் ஸ்கொயர், டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன வரும்னா c ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் by c square. இந்த c square மேலே போனுச்சுன்னா இந்த denominator over fraction just you can flip it. flip பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா m naught square c square whole divided by c square minus v square. இந்த c square v square left hand side கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா the m square times c square minus v square equal to m naught square c square. இந்த ரிலேஷன் நமக்கு எதுல இருந்து கிடைக்குன்னா the actual mass of the object, the low mass low atomic object, அதுதான் நமக்கு கிடைக்குது. you can take this is the equation number 7. இந்த 7 நம்ம என்ன செய்யணும்னா 6ல அப்படியே plug in பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா m ஸ்கொயர் v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா m c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் m நாட் c ஸ்கொயர் பண்ணலாம். அப்படின்னா substitute the 7 in 6ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் m ஸ்கொயர் c ஸ்கொயர் v ஸ்கொயர்
க்ளோஸ் பண்ணிட்டு என்னன்னா m0 ஸ்கொயர் c ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு என்ன அங்கே இருக்குன்னா c ஸ்கொயர் இருக்கும். இட் வில் பி ஈக்குவல் டு நமக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 2h ஸ்கொயர் நியூ மைனஸ் நியூ பிரைம் 1 மைனஸ் ஓகே 2h ஸ்கொயர் நியூ மைனஸ் நியூ பிரைம் sorry this is not new minus new prime new prime. So உங்களுக்கு என்ன இருக்குன்னா you can just once again check it new prime 1 minus cos theta plus there is one more term என்ன இருக்குன்னா உங்களுக்கு minus m0 square c power 4 minus 2h new minus new prime m0 c square. ஸோ அப்புறம் உங்களுக்கு என்ன மைனஸ் m0 ஸ்கொயர் c பவர் 4 மைனஸ் 2h நியூ மைனஸ் நியூ பிரைம் m0 c ஸ்கொயர். இஸ் இட் ரைட்? ஒன்ஸ் we will check. Yeah. பட் நமக்கு இங்கே என்ன ஒரே ஒரு இடம் இருக்குதுன்னா இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் 4 மைனஸ் 5. ஸோ இதையும் மைனஸ் பண்ணால் இட் பி b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். திஸ் இஸ் ஆல்சோ ரைட். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இட்ஸ் c ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். நமக்கு ஆக்சுவலாக 6th ஈக்குவேஷன் 7th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இட்ஸ் v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் 6th ஈக்குவேஷன். அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ got to interchange it plug the 1 minus sign outside. அப்படின்னா என்ன குவான்டிட்டி வரும்னா இதை வந்து என்ன கொஞ்சம் தெளிவாக போகிறேன். இந்த 7th ஈக்குவேஷன் என்ன சொல்லணும்னா மைனஸ் m ஸ்கொயர் v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். ஏன்னா இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு 6th ஈக்குவேஷனில் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு m0 ஸ்கொயர் c ஸ்கொயர். நான் மைனஸ் சைனை மட்டும் இதை வந்து வெளியில் எடுக்கிறேன். அப்படின்னா ரெண்டு பக்கம் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் m ஸ்கொயர் v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் m0 ஸ்கொயர் c ஸ்கொயர். இப்போ இந்த குவான்டிட்டியை எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்கன்னா இங்கே மைனஸ் m0 ஸ்கொயர் c ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அப்படின்னா மைனஸ் m0 ஸ்கொயர் c பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 2h square new prime 1 minus cos theta minus m0 square c power 4 minus 2h new minus new prime m0 c square. இப்போ என்ன செய்யறேன்னா இந்த m0 c square இங்கே minus m0 c square இங்கே minus m0 square c power 4 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் குவான்டிட்டியை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா இட் will be positive one. ஸோ அப்படின்னா we can just finish it here. என்ன இருக்குன்னா 2h new minus new prime m0 c square is equal to நமக்கு என்ன வருதுன்னா 2h square new minus new prime 1 minus cos theta. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா எல்லாத்தையும் 2h m0 c square டிவைட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜஸ்ட் டிவைட் த ஹோல் ஈக்குவேஷன் பை 2h m0 c square. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். எதை தவிரனா நியூ மைனஸ் நியூ பிரைம் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2h square நியூ மைனஸ் நியூ பிரைம் 1 minus cos theta whole divided by என்ன வரும்னா 2h m0 c square. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஒரு h கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூ மைனஸ் நியூ பிரைம் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு இது என்னன்னா ஒரு h மட்டும் வரும். நியூ பிரைம் 1 minus cos theta whole divided by m0 c square. இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ரிலேஷன் தான். frequency is equal to velocity of the light divided by the wavelength. அப்படின்னா the c divided by lambda இங்கே வந்து என்னன்னா c divided by lambda prime is equal to உங்களுக்கு இதை கூட என்ன செய்யலாம்னா you can
ஓகே, we will do one more step. எது வேணாம். ஸோ என்ன செய்யலாம்னா, you can just do divide one more step. என்ன செய்யலாம்னா, just divide the whole equation. Divide the whole equation by new prime. இங்க new prime divide பண்ணீங்கன்னா it will be 1. the new prime it will go away right hand side. left hand side பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா new minus new prime your new prime right hand side h m naught c square 1 minus cos theta. இப்போ இந்த new prime common to new prime also. அப்போனா new divided by new prime it will be 1 divided by new prime divided by new prime 1 by new is equal to h divided by m naught c square 1 minus cos theta. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் the frequency equal to velocity of the light by wavelength. இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா உல்டாவா வரும் lambda prime by c. ஏன்னா இட்ஸ் 1 divided by frequency. அப்போனா 1 divided by frequency இங்க வந்து ஜஸ்ட் equal to lambda over c. அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்வெர்ட் பண்ணும். அதே போல் மைனஸ் 1 by நியூ என்னன்னா ஜஸ்ட் lambda by c equal to h divided by m naught c square 1 minus cos theta. ஆனால் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் யூ கேன் க்ளோஸ் இட் ஹியர். எல் ஹோல் ஈக்குவேஷன் சி ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா lambda prime minus lambda it will be equal to இங்கே சிஆல் பண்ணிங்கன்னா ஒரு சி கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன வரும்னா h divided by m naught c 1 minus cos theta. this is the compound shift. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா it will be equal to delta lambda equal to h divided by m naught c 1 minus cos theta. So you can take this is the equation number 7, 8. So you can choose it's equation number 8. So this is the wavelength shift experienced by the X-ray during the compound effect. அப்படின்னு இதை வச்சு ரிசல்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு இன்னும் ஒரு 30 minutesல முடிச்சிடலாம். ஸோ therefore the compound shift or the shift in wavelength of the X-ray lambda prime the scattered wavelength of the X-ray minus incident wavelength equal to h the Planck constant divided by the m naught the rest mass of the object divided by c 1 minus cos theta. இங்க சர்ஃபேசிங்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர்ட் எக்ஸ்ரேயோட வேவ்லென்த் ஷிஃப்ட் இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல், இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோட்டான், ஜஸ்ட் இட் ஒன்லி டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் தீட்டா. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் த லைட் கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட், தீட்டா இஸ் வேரியபிள். அப்புறம் ஒன்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த தீட்டா அட் வாட் ஆங்கிள் இட்ஸ் கெட் ஸ்கேட்டர்ட் ஆர் டைஃப்ராக்டட், அது மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படின்னா இந்த 3 கேஸ் இதில் சொல்லலாம். இந்த கேஸ் 1 எனக்கு எடுத்தோடனே எனக்குன்னா when theta equal to 0 டிகிரி, அதாவது நான் எனக்கு என்னன்னா ரேடியேஷன் இங்கே வருது h நியூ டார்கெட் பண்ணும்போது தான் என்னன்னு தெரியாது, பட் என்னன்னா எந்த ஒரு டிவியேஷனும் இல்லாத எனக்கு போகுது இந்த ஸ்கேட்டர்ட் எக்ஸ்ரே. இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் டீட்டா இங்கே வந்து எந்த ஒரு ஆங்கிள்லையும் போகலை, இதுதான் டீட்டான்னு சொல்லுவோம். நேராக போகிறதால the theta equal to 0. Case 1 அப்படின்னா the what is shift in wavelength கேட்டிங்கன்னா lambda minus lambda prime minus lambda equal to h divided by m naught c 1 minus cos of 0 degree. cos 0 ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 1 அப்படின்னா h divided by m naught c 1 minus 1 it will be 0. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா lambda prime minus lambda equal to 0. That means இந்த lambda அந்த பக்கம் போயிடுச்சுன்னா lambda prime equal to lambda. Scattered wavelength is equal to incident wavelength. That means there is no scattering. அப்புறம் நீங்கள் எக்ஸ்ரே அனுப்புறீங்க டார்கெட்டில், அது என்ன செய்யணும் அந்த டார்கெட் மேலே படுது. மேபி நீங்கள் ஜஸ்ட் அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம், மேலேயோ இல்லை கீழேயோ அனுப்புறீங்கன்னு அர்த்தம். இங்கே நம்ம டயக்ராம் போட்ட போல இருக்காது, மேலே என்ன போயிடும் கீழே என்ன போயிடும்.
This is a case 1. Next வந்து என்னன்னா case 2. When theta equal to 90 degree. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இங்க வந்து டார்கெட் பட்டு அது என்ன செய்யுதுன்னா இப்படி 90 டிகிரியில் போகுது. இந்த இன்சிடென்ட் டைரக்ஷன் இருக்கும்ல அது 90 டிகிரி. இந்த மாதிரி கேஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த ஷீட் இந்த லென்த் lambda minus lambda prime equal to h divided by m naught c 1 minus cos theta வந்து 90 டிகிரி. cos 90 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ இட்ஸ் 0. ஸோ அப்படின்னா 1 minus 0 இட்ஸ் 1. என்ன வரும்னா h divided by m naught c. So the lambda, sorry here lambda prime minus lambda equal to h divided by m naught c. இதனுடைய வேல்யூ h Planck constant வேல்யூ தெரியும் 6.624 into 10 power minus 4 34 மாஸ். சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற டார்கெட் எலக்ட்ரான் வச்சுங்க, எலக்ட்ரான் மாஸ் இங்கே போடுங்க, c is velocity of the light. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்னன்னா 0.0234 some 234 ஆங்ஸ்ட்ராம். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, you will get this relation. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னா காம்ப்டான் ஷிஃப்ட் இல்லைன்னா காம்ப்டான் wavelength. So this is called Compton wavelength shift. Compton wavelength. Yes, சொல்லுங்க. The third case என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா the case 3. When theta equal to 180 degree. எப்படி இருக்கும்? நமக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் வருது, அது மேலே மோதுது, மோதி என்ன செய்யணும் 180 டிகிரி திரும்ப ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுது. அதான் 180 டிகிரி. அதாவது இன்சிடென்ட் ஆங்களுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா இட்ஸ் 180 டிகிரி. திரும்ப ஆப்போசிட் ஆங்கிள் திரும்புறதால ஸோ லேம்டா மைனஸ் லேம்டா ப்ரைம் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஹச் டிவைட் பை எம் நாட் சி 1 மைனஸ் காஸ் 180 டிகிரி. காஸ் 180 டிகிரி தெரிஞ்ச வேல்யூ இட்ஸ் -1. ஸோ லேம்டா ப்ரைம் மைனஸ் லேம்டா h divided by m naught c 1 minus 1 minus into minus plus 1 it will be equal to 2 times h divided by m naught c twice the compound wavelength. So இதுதான் 3 cases. In between என்னன்னா it will be a mixture of this result. So this is I want to say today class. Thank you all. We have done small mistake at the beginning. You got to add the risk mass of the object to the energy conservation law, then everything is fine. You have to follow the equations step by step. You got to watch the lectures carefully, then work it out. This is the important question for your exams, then for your understanding. இதில் என்னன்னா ஏன் இது கிளாசிக்கல் தியரி யாரும் ப்ரூவ் பண்ண முடியும்னா, the main reason கிளாசிக்கல் தியரி நம்ம அப்சர்வ் பண்ணுற ஸ்பெக்ட்ரம், அதாவது அந்த வேவ்லென்த் ஷிஃப்ட்டை கொடுக்கல. அதனால தான் அதை வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் தியரி சொல்ல முடியாது. இங்கே எடுத்துக்கிட்டது எல்லாமே இந்த குவாண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த பிளாங்க் எனர்ஜி காட்சி இன்சிடென்ட் ரேடியேஷன், தட்ஸ் குவாண்ட் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் அ டிஸ்கிரீட் எனர்ஜி. அதனால தான் இட்ஸ் கிவிங் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் ஆஃப் த காம்ப்டான் ஷிஃப்ட். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா, எந்த ஈக்குவேஷன்னா திஸ் ஈக்குவேஷன், whether it is satisfying the observed experimental spectrum, we are going to check in the next class. Thank you all.